கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் பல விதங்களிலே அடிமைத்தனப்படுத்தப்படுகிறார்கள். அதில் ஒன்று மத ரீதியாக அடிமைப்படுத்தப்படுவது. கிறிஸ்தவத்துக்குள்ளாக பல போதகர்கள் தங்களுடைய விசுவாசிகளை ஆவிக்குரிய அடிமைத்தனத்திற்குள்ளாக வைத்திருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் வேதத்திலே பல வசனங்களை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமாக அந்த வசனத்தை போதித்து வருகிறார்கள். அதில் ஒரு வசனத்தை தான் நாம் இன்று தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. இந்த வசனத்தை நம்ம பிளைனாக எளிதாக படிக்கும்போது எப்படி தோணும்னா, நம்ம பாஸ்டர்ஸ்க்கு, சர்ச்சில் இருக்கிற லீடர்ஸ்க்கு, இல்லை ஊழியக்காரங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி நடக்கணும், அவங்க துக்கப்படுற மாதிரி நடந்துக்கக்கூடாது. அப்படி அவர்கள் துக்கப்படுற மாதிரி நடந்து கொண்டோம் என்றால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்காது, நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது என்று அவர்கள் கூறலாம். முதலாவது, இந்த வேத வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள ஊழியர்களின் தன்மை எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக, இந்த வசனத்திலே கூறப்பட்டிருக்கிற கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்ற வார்த்தைகளின் அர்த்தத்தையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இப்போ இந்த ஊழியரின் தன்மை, எந்த ஊழியருக்கு நம்ம கீழ்ப்படிந்து அடங்கணும்? 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து. அது உங்களுக்கு கடவுளுடைய வசனத்தை போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது? 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அந்நிய போதனைகள், அதாவது வேதத்திற்கு முரணான, கடவுளுக்கு எதிரான, விசுவாசத்திற்கு மாறான உபதேசங்களை போதிக்கிறவர்கள் அல்ல. இன்னைக்கு நிறைய சபைகளிலே அந்நிய போதனைகள் தான் போதிக்கப்படுகிறது. அந்நிய போதனை என்றால் என்ன? வேத வசனத்தை போதிக்காமல் தங்களுடைய சொந்த அனுபவங்கள், யூகங்கள், தங்களுடைய சொந்த ஞானத்தை பயன்படுத்தி பிரசங்கிப்பவர்கள். இல்லை என்றால் வேத வசனத்தை திரித்து கூறுபவர்கள். தேவன் எந்த நோக்கத்திற்காக அந்த வேத வசனத்தை கொடுத்தாரோ அந்த நோக்கத்தோடு அதை பிரசங்கியாமல் தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக அந்த வேத வசனத்தை பிரசங்கிக்கும் கூட்டம். இப்போ ஒரு ஊழியக்காரன் என்பவன் தேவனுடைய வசனத்தை உண்மையாய் போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். அடுத்து இந்த 17ஆம் வசனத்திலே they lead by examples, உங்களை நடத்துகிறவர்கள். உங்களை நடத்துகிறவர்கள் என்று இங்கே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்குது. அதை இன்னொரு விதத்தில் நாம் மொழியாக்கம் செய்வோம் என்றால் உங்களுக்கு முன் மாதிரியாய் வாழ்பவர்கள். இது 17ஆம் வசனத்தோடு ஒத்து போகுது. 17ஆம் வசனத்தில் பாருங்கள், உங்களுக்கு வேத வசனத்தை போதிக்கிறவர்கள், உங்களை நடத்தினவர்கள், அவர்களுடைய முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அப்படின்னா ஆங்கிலத்தில் இமிட்டேட் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். அதனுடைய பொருள் ஒருவருடைய வாழ்க்கையை பார்த்து அவரை போல் நடந்து கொள்வது தான் இமிட்டேட் என்ற வார்த்தையின் அர்த்தம். இப்போ நமக்கு வேத வசனத்தை போதித்தவங்க அந்த வேத வசனத்தை எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையில் கைக்கொள்கிறார்கள் என்று பார்த்து அவர்களைப் போல நாமும் வாழ்வது, அதான் பின்பற்றுங்கள் என்ற வார்த்தையின் அர்த்தம். இப்போ நமக்கு முன்மாதிரியாய் நடக்கிறவர்கள். அப்போ யார் நல்ல ஒரு ஊழியன்? முதலாவது வேத வசனத்தை போதிப்பவன், இரண்டாவது நமக்கு முன்மாதிரியாக நடப்பவன், மூன்றாவதாக உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதிகள். அது நம்முடைய ஆத்துமாவின் மீது அக்கறை கொண்டவர்கள். இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் எதின் மீது அக்கறையாக இருக்கிறாங்கன்னா, நம்மகிட்ட எவ்வளோ பணம் பிடுங்கலாங்கிறதுலாம் அக்கறையாக இருக்கிறாங்க. அதான் நீங்கள் பாருங்கள், நிறைய டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், நிறைய சர்ச் சர்வீஸாக இருக்கட்டும், அவை யாவும் எப்படி மக்களுடைய பணத்தை கவர்ந்து இழுப்பது என்ற நோக்கத்தோடு வடிவமைக்கப்படுகிறதா இருக்குது. இப்போ நம்முடைய ஆத்துமாவின் மீது அக்கறை கொண்ட தலைவர்கள் மிக குறைவானவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நாம் யாருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்கணும்? வேத வசனத்தை போதிக்கிறவங்க, அந்த வேத வசனத்தின் படி வாழ்ந்து நமக்கு வழிகாட்டிகளாய் இருப்பவர்கள். மூன்றாவது, நம்முடைய ஆத்துமாவின் மீது பாரம் கொண்டவர்கள், அக்கறை உடையவர்கள்.
அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம அடங்கி நடக்கணும். அப்படிங்கிறப்ப கீழ்ப்படிதல், அங்கே கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அந்த வாழ்க்கையை கூர்ந்து கவனித்து அவர்களுடைய வாழ்க்கை வேத வசனத்திற்கு உகந்ததாக இருக்குமே என்றால் அவர்களைப் போல நீங்கள் வாழ வேண்டும். அது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத செய்கிறது மட்டுமில்லை, அவங்க என்ன பிரசங்கிக்கிறார்களோ அதை தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறார்களா என்று நாம் கவனித்து பார்த்து அவருடைய வாழ்க்கை வேத வசனத்தோடு ஒன்றி போகும்போது அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அதை நாம் பின்பற்ற வேண்டும். அடங்குங்கள் என்றால் என்ன பொருள்? அடங்குங்கள் என்ற வார்த்தையினுடைய பொருள், அவ்வாறு தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்து நமக்கு முன்னோடியாய் வாழ்கின்ற நம்முடைய போதகர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள் கொடுக்கின்ற ஆவிக்குரிய ஆலோசனைகள், நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க கொடுக்குற ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், நம்மை சமர்ப்பிக்க வேண்டும். இப்போ இந்த வசனத்தின் மூலமாக நம்ம 3 காரியங்களை நம்ம மனதில் வைத்துக்கொள்ளணும். ஒன்று, தவறான தலைவர்களுக்கு, அதாவது தவறான ஆவிக்குரிய தலைவர்கள், தங்களை ஆவிக்குரிய தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கு கீழ்ப்படிதல் ஏமாற்றத்தை கொண்டு வரும், அது நம்மை தவறான வழியில் நடத்தும். ஆனால் அதே சமயம் இரண்டாவதாக தெய்வ பயமுள்ள கர்த்தரை பின்பற்றுகின்ற நல்ல தலைவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கும். மூன்றாவதாக நாம் சபையார், விசுவாசிகள் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிவது உண்மை ஊழியர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. உண்மையான ஊழியன் எதில் மகிழ்ச்சி காண்பா? தன்னுடைய சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் வேத வசனத்தின்படி வாழ்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது அவர்கள் மகிழ்ச்சி காண்பார்கள். எனவே எனக்கு அன்பானவர்களே, நாம் யாரை பின்பற்றுகிறோம், யாரை பின்பற்றக்கூடாது, நம்ம யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாது என்பது முக்கியம். வேத வசனத்தை போதித்து அதன்படி வாழ்ந்து உங்கள் ஆத்துமாக்களின் மீது அக்கறை உள்ளவர்களுக்கு நீங்கள் அடங்கி கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளாக கட்டும். ஆமேன்.